வெல்கம் டு ஹரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேக் நெக் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் வந்துட்டு ஒரு 3 லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 2 லைன் இல்லை 3 லைன் போட்டுக்கலாம். 3 லைன் போட்டால் உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஈஸியாக இருக்கும். 3 லைன் போட்டதுக்கப்புறமா லுக் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சுட்டு 2 சுகர் பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 சுகர் பீடாக தான் அட்டாச் பண்ணணும். 3 அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெத்தட் தெரியல அப்படின்னா அது கண்டிப்பாக நிலையாக தெரியும். அதாவது எமர்ஜென்சிக்கு 3 பீடு வைக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரைட் லைன்ஸில் மட்டும்தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். சேம் டைம் வந்து நீடில் 90 டிகிரியில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி வச்சு எம்போசிங்காக அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவும் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான். நம்ம வந்து எம்போசிங்க்கு உள்ளே தானே போகுது. எதுக்கு வந்துட்டு பக்கத்தில் பஞ்ச் பண்ணணும், லாங்காக வச்சு பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது அடுத்த பீடோ இல்லை கட்டியூப்போ வச்சு ஃபில் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து கட்டியூப் வச்சு ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கட்டியூப் வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 3 கட்டியூப். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு கட்டியூப் வச்சா 3 வச்சா கரெக்டாக இருக்கா இல்லை 4 வைக்கணுமான்னு பார்த்துட்டு அதே அளவை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். த்ரெட்டு தான் வந்து உங்களுக்கு அந்த கவுண்ட்டு தெரியாது. ஸோ அந்த கரெக்டாக ஒரு நேராக லைனில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். பட் பீட்ஸு கட்டியூபு இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஜர்தோசியும் தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அளவு தெரியும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. கடைசி வரைக்கும் அந்த சைஸ் வந்து அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லைன் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணணும். அதுவும் வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து அளவு வந்து நீங்கள் உங்களோட அப்ராக்சிமேட் அளவு தான். ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 2 பாயிண்ட்டுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளூ வைக்கணும். க்ளூவை அந்த ஸ்டோன் சைஸுக்கே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷார்ட்ஸ் வந்து 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ 3 நிமிஷத்தில் முடிஞ்சிட்டு இதோட கண்டினியூ வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கண்டினியூ வீடியோ வந்துடும். ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோன்னு பார்க்கலாம். சுகர் பீட் அப்படியே சுற்றி வைக்க போகிறோம். இதுக்கும் 2 பீடாக தான் அட்டாச் பண்ணோம். சுகர் பீடை அப்படியே சுற்றி வச்சுக்கலாம். அதாவது புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி. ஆக்சுவலாக வந்து இதோடைய நெக்ஸ்ட்டு வீடியோவை மட்டும்தான் என்னால் இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்துட்டு நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணால் தான் கிடைக்கும். இதை நான் ஃபுல் வீடியோவாக போடாமல் நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இப்படி வந்து 2 வச்சுட்டு ஒரு சைடு ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த சைடு நீங்கள் வந்து அந்த சைடில் இருந்தே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியும். நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த சைடு கொண்டு வந்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த பீடு வந்துட்டு நூலை வந்து 2 பிரித்து நம்மளுக்கு வந்து பிரித்தோன்னா 2 வரும் இல்லையா, அது 2 பிரித்து அந்த பீடை வந்துட்டு உள்ளே சிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா இன்கேஸ் நீங்கள் வந்து கீழே வந்து நூலை லைட்டாக தெரியாமல் இழுத்து விட்டிங்கன்னா கூட கரெக்டாக அந்த வளைவில் வந்து நின்றுக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ஸ்டோனை ஒட்டியே நீங்கள் வந்து பீட்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 2 பீடு தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இது ஃபுல்லாக நம்ம நெக் ஃபுல்லாக வைக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நீங்கள் ஸ்டோனை வந்து பக்கத்தில் ரொம்ப ஒட்டி வச்சிங்கனாலும் ரொம்ப கசகசன்னு இருக்கும். ஸோ ஓரளவு குறிப்பிட்ட அளவுக்கு வச்சுக்கணும். ஒரு 2 பீடு அளவுக்கு கேப் விட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் லுக் நமக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லைன் மறுபடியும் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டோன் செயின் கொடுத்துக்கலாம். ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணுறது வந்து எப்பயும் போல தான் நம்ம மாதிரி போடுவோம்ல, அது மாதிரி தான் அட்டாச் பண்ணுவேன். அப்போ தான் வந்து பீடோடு வந்து ஒட்டி இருக்கும். எஸ் மாதிரியும் போட்டுக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம் தான். அது கற்றுக்கிறது 2யுமே கற்றுக்கணும். நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அது வண்டி நம்ம வந்து போட்டுக்கணும். இது போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துக்கலாம். சேம் கலர்.
இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு சுகர் பீட் லைன் முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேம் சாரீ கலரே வந்து நம்மக்கிட்ட கிளிப் ஸ்டோன்ஸ் மாதிரி குட்டி கிளிப் ஸ்டோன்ஸ் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே இருந்துச்சு. அதுதான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஒரு 3 ஸ்டோன் மட்டும் நம்ம அந்த மாதிரி வைக்கிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு சாரியோட கலர் சேம் கலர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் க்ளூ எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரேமோடு கொஞ்சம் ஒட்டாமல் ரொம்ப கிச்சன் இல்லாமல் நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும். இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ளூ மட்டும் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கணும். இந்த க்ளூ வந்து கண்டிப்பாக தெரியாது உங்களுக்கு. இது இன்னொரு க்ளூவும் இருக்கும் இல்லையா, வாட்டர் கலரில் இருக்கும். அந்த க்ளூவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம வைக்க போகிறோம். வச்சு முடிச்சுட்டு நான் அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் ஃபுல்லாக வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓவரால் புட்டாஸில் வைக்கிறத தான் நான் வந்து ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் அந்த 3 ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு இடையில தான் வச்சுருக்கேன். அது எப்படி வைக்கிறது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நம்பர் 4 பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றியும் நம்ம சுகர் பீடு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அது வச்சுருக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நார்மலாக நம்ம எல்லா ப்ளவுஸ்லேயும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஓவரால் புட்டாஸ் தான். கடைசியாக ஒரே ஒரு சுகர் பீடு வச்சு முடிச்சுட்டு அதை வேணால் மாட்டி விட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம், இல்லை எண்டு நாட்டு போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேர்ல் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு சேம் சுகர் பீடை வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவும் அப்படி தான், எண்டு நாட்டும் போட்டுக்கலாம், மாட்டியும் விட்டுக்கலாம். நான் வந்து மாட்டி விடுவேன், ஏன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து கடைசியாக போடும்போது அந்த மோட்டிவ்க்கு கண்டிப்பாக எண்டு நாட் போடணும். இல்லை அது கட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு மற்றதெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது. அதிகமாக இல்லை, ஒரு 40% சான்சஸ் வந்து லைட்டாக விலகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சான்ஸை கொடுக்காமல் நம்ம எண்டு நாட் போட்டுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லுக் நமக்கு இப்படி தான் இருக்கும். இதோட ஸ்லீவ் போர்ஷனும் நான் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒர்க்கையும் நான் வந்து உங்களுக்கு இதில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து அதோட லுக். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப சிம்பிள் டிசைன் இது, பட் அந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கலர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷன் பார்த்துடலாம். இதுதான் ஸ்லீவ் போர்ஷன். உங்களுக்கு இது வந்து பெருசாக கிடையாது, இது வந்து ட்ரேசிங் பண்ணுறது மட்டும்தான் வேலை. நம்ம ஸ்லீவில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா சேம் அதே ப்ளவுஸில் நம்ம பேக் நெக்கில் என்னென்ன பண்ணமோ அதே மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணலை. அந்த கர்வ்ஸ் மட்டும் நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து ட்ரா பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ட்ராயிங் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுக்கறதில்ல. மேபி வந்து நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, ட்ரேசிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேசிங்ஸ் எப்படி போடணும், எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணணும் ஈஸியாக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வேறு வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ட்ரேசிங்ஸ் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்தடுத்து. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.